வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதே மாதிரி பொறுமை கடலினும் பெரிது. அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த மாதிரி பொறுமைக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பழமொழிகளும் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம கடைசி காலம் வரைக்கும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பொறுமை. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அது இல்லைல்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சூழல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவால், ஒவ்வொரு மனிதர்கள் சந்திக்கும். சோ நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையா இருந்தா தான் நடக்கும். நம்ம பூமியெல்லாம் ஆள வேண்டாம். நம்ம அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துல பிரச்சனை வராம இருக்கணும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்கணும். நம்ம அதாவது என்ன சொல்றது, நம்ம உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் அது நடக்கும் இல்லையா? இன்னைக்கு கம்பேரிசன் அதிகமா இருக்கு. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. எனக்கு சரியான படிப்பு கிடைக்கல, எனக்கு சரியான வேலை கிடைக்கல, எனக்கு சரியான கல்யாணம் ஆகல, அதுக்கப்புறம் எனக்கு வீடு கட்ட முடியல. இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்குள்ள வர வர என்ன ஆகும்னா நமக்குள்ள அந்த பொறுமை இழந்துருது. சோ எல்லாமே பொறுமையா தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அது அந்த வயசுல கண்டிப்பா நடக்கும். அதுக்கான முயற்சி நம்ம இருக்கணும். முயற்சின்றதை விட விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ இந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிறது நிதானத்தை தான் குறிக்கும். நிதானம் தவறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப நம்ம என்ன செய்வோம்? அதிகமான மத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உறவுகள் நிலைக்காது. சோ இந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்டா எல்லாமே நடக்கும். பிளஸ் என்ன ஆகும்? எதிர்மறை எண்ணங்கள்லாம் நமக்குள்ள வரும் இல்லையா? அப்ப நம்மளோட ஹெல்த் வைஸ் பாதிப்பாயிரும். சரி, என்ன பண்ணலாம்? நான் பொறுமையா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஒண்ணு, யாராவது பேசுறத முழுசா கவனிங்க. அப்பதான் ஒரு புரிதல் வரும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நம்மளை இரிட்டேட் பண்ணக்கூடிய மனுஷங்க நிறைய நம்மளை சுத்தி இருக்கதான் செய்யறாங்க. நம்ம மறுக்க முடியாது இல்லையா? சோ அவங்கள தாண்டி வர்றதுதான் ஒரு சவால். சோ இந்த பொறுமை அப்படிங்கிறது அதனாலதான் கடலினும் பெரிதுன்னு சொன்னாங்க. சோ அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, நீ பொறுமையா இருக்க பழகிட்டனாலே நீ மெச்சூர்ட் ஆயிட்ட. சோ இந்த சமுதாயத்துல என்ன பிரச்சனைகள் எப்போ வந்தாலும் எத்தனை மனிதர்களை நீ உன்னால கண்டிப்பா ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம சிக்னல்ல பொறுமையா இருக்கமா, இல்ல சாப்பிடுற விஷயத்துல பொறுமையா இருக்கமா, எதுல நமக்கு பொறுமையா இருக்கு? எல்லாத்துலயுமே அவசரமா தான், உடனே நடக்கணும் உடனே நடக்கணும் உடனே நடக்கணும் இல்லையா? சோ அந்த ஒரு எண்ணத்தை முதல்ல தூர விடணும். அது கண்டிப்பா நடக்கும். அதுக்கான முயற்சி விடாமுயற்சி ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கணும். சோ பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய மனது நம்மளுடைய உடல் நலம் மனநலம் ரெண்டுமே இதுல இன்க்ளூட் ஆகுது, இந்த பொறுமையா இருக்கிறது. சோ இது வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.